அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. சங்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். வீட்டில் வைத்து வழிபட உகந்ததா அப்படிங்கிற கேள்வி இருக்கும். வீட்டில் சங்கு முழங்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியானது இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்கு எதை வீட்டில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐயப்பாடு எல்லாத்து மனசுலேயும் இருக்கும். முதல்ல இந்த சங்கை வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னா கண்டிப்பாக வழிபடலாம். இப்போ கடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கடலில் கிடைக்கக்கூடிய அந்த முத்து, அதே போல் இந்த சங்கு, உப்பு, இது எல்லாமே இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது. அதில் லக்ஷ்மி உறைந்திருப்பார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படும். அதன்படி சங்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் முக்கியமானதாக குறிப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் மன்னர்கள் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்மளோட இதிகாசங்கள் புராணங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு நல்ல சகுனத்தை குறிப்பதற்கும் சரி, அதே போல் ஒரு போரோட வெற்றியை கொண்டாடுறதுக்கும் சரி, போருக்கு செல்றதுனாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த சங்குநாதம் அப்படிங்கிறது அங்கே ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருக்கும். இப்போ அதிலிருந்து எழக்கூடிய ஒளியானது ஓம்காரத்தை குறிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ வீட்டில் நம்ம அந்த சங்கை வச்சுருக்கிறோம் அப்படின்னாலே வீட்டில் அந்த அதிர்வுகள் எப்போதுமே உண்டாகிட்டே இருக்கும். வெறும் சங்கு எடுத்து நீங்கள் காதில் வச்சாலே அந்த ஓம்காரத்தை நம்மளால் உள்ளார்ந்து உணர முடியும், கேட்க முடியும். அந்த ஓசையானது ஒரு அதிர்வுகளை வீட்டில் எப்பவும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தீய சக்திகள் அல்லது எதிர்மறை ஆற்றல்கள் இது எதுவுமே வீட்டில் குடியிருக்கிறது, அப்படி உள்ளே தங்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியமாக இருக்கும். இப்போ வீடு எப்போவுமே ஒரு நேர்மறை ஆற்றல் உடையதாகவே இருந்துகிட்ருக்கும். அப்போ வீட்டில் சங்கு அப்படிங்கிறத வைத்து வழிபடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, வலம்புரி சங்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டுமா அப்படின்னு. வலம்புரி சங்கில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வார்கள்னு குறிப்பிடப்படும். இருந்தாலும் இடம்புரி சங்கு அப்படிங்கிறதும் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் உகந்தது தான். அதனால் இப்போ வலம்புரி சங்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தலாம். பெரும்பாலுமான கோவில்களில் வலம்புரி சங்கை பயன்படுத்துகிறாங்க. வீடுகளில் வைக்கும் போது அது இடம்புரி சங்காக இருந்தாலும் வைத்து வழிபடலாம். அதில் ஒரு தவறும் இல்லை. சங்கை நேரடியாக கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி செய்தோ அல்லது தட்டில் அரிசி கொட்டியோ இந்த மாதிரி மேலே வைக்கிறது அதற்கு ஒரு வழக்கமாக இருந்து வருகிறது. அதை நம்ம தொடர்ந்து செய்கிறது உத்தமம். இப்போ வீட்டில் சங்குநாதம் எழுப்பலாமா அப்படிங்கிற அந்த பெரிய கேள்வியானது உண்டு. சில விழா காலங்களில், ஏதாவது பூஜை நேரங்களில் நம்ம சங்குநாதம் எழுப்புவது உசித்தமான ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தினமும் எழுப்பலாமா? இப்போ நம்ம தினமும் வீட்டில் பூஜை செய்கிறீங்க அப்படிங்கும்போது, நைவேத்தியம் படைச்சிட்டு இறைவனை வணங்கும் போது சங்குநாதம் எழுப்பலாம். சில பேர்த்துக்கு ஐயப்பாடு இருக்கும், இது கோவிலில் தான் எழுப்பணும். கிடையாது. அந்த அதிர்வுகள் வீட்டில் ஒரு நல்ல மாதிரியான ஆற்றலை உருவாக்கக்கூடியது. இது அனுபவபூர்வமாக குறிப்பிடப்படுறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ வீட்டில் சங்குநாதம் அப்படிங்கிறதும் முழங்கலாம், தவறு கிடையாது. கோவில்களில் அப்படிங்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அங்கே கோவில் கட்டட கலைக்கு நீங்கள் அங்கே போய் சங்குநாதம் எழுப்புறீங்கன்னா அதோட எதிரொலியை கேட்கும் பொழுதே நம்ம உடம்பெல்லாம் அந்த நேர்மறை ஆற்றலை உணரக்கூடிய வகையில் இருக்கும். அப்போ சங்கு அப்படிங்கிறது இவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததா அப்படின்னா, செல்வங்களை ஈர்க்கும், மகாலட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல போனாலும் நம்ம மனித உடல் சார்ந்து அல்லது இந்த பிரபஞ்சம் சார்ந்து இருக்கக்கூடிய அதிர்வுகளில் நல்ல அதிர்வுகளை நம்மை உணர வைக்கும் அப்படின்னா இந்த சங்குகளுக்கு அதில் ஒரு முக்கியத்துவம் எப்போதுமே உண்டு. தினமும் இப்போ மகாலட்சுமி பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் மகாலட்சுமி தேவியோட படம் இல்லைனா கூட சங்கை மகாலட்சுமி தேவியை நினைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக அதற்கான முழு பலனையும் நம்மால் பெற முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் வலம்புரி சங்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்க இந்த கார்த்திகை சோமவார விரதம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் அந்த கார்த்திகை சோமவாரத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சங்காபிஷேகம் பண்ணுற வழக்கம் உண்டு. அந்த சங்கை நம்ம சங்காபிஷேகத்துக்காக கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வாங்கி வச்சுக்கலாம். அது இறைவனுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியமானது கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆலயத்திற்கு பயன்படுத்தி விட்டு நாம் கொண்டு வைக்கிறோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்குள்ள ஒரு மனநிறைவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பயன்படுத்தலாம். கேட்டால் கொடுத்து விட்டு வாங்கி வைக்கலாம், தவறில்லை. அதை பூஜை அறையில் சுத்தமாக வைத்துக்கிறது நல்லது. இப்போ சங்கு இல்லை
அப்போ நம்ம வீட்டில் குறைந்தபட்சம் வேற என்ன மகாலட்சுமி கடாட்சம் வாய்ந்த பொருளை வைக்கலாம் சங்குக்கு ஈடானது அப்படின்னா, இந்த சோவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த சோழி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் வீட்டில் வைத்து வழிபடலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அதிர்வுகளை உடையது அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு சங்கு வீட்டில் வாங்கி வைக்கிறது உத்தமம். அந்த காலத்தில் எல்லா வீட்லேயும் சின்னதானாச்சும் ஒரு சங்கு வைத்திருப்பாங்க, நிலைவாசல் கிட்ட வச்சுருப்பாங்க, அல்லதுனா நிலைவாசல் படியை ஒட்டி நிலத்தில் வச்சு புதைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறது என்றாலும் ஒரு சில வீடுகளில் அந்த பாரம்பரியம் மாறாமல் வந்துட்டு இன்னும் சங்கு பயன்பாடு அப்படிங்கிறது இருந்து கொண்டு தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறது, இந்த சங்கு வழிபாடு செய்கிறதும் சரி, சங்கை பூஜிப்பதும் சரி ரொம்பவே சிறப்பான விஷயம். நமக்கு அது கைமேல் பலன் கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன சங்குகள் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அது தியானத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்கு பேர் சங்கு தியானம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கைகளில் 2 கைகள்லையும் உள்ளங்கையில் சங்கு வச்சு கையை இறுக மூடிக்கிட்டு அமைதியாக உட்காந்து தியானத்தில் ஈடுபடும் பொழுது அந்த தியானமானது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். பொதுவாக இந்த வீட்டில் விளக்கேற்றும் போது திரி வகைகள் பல்வேறாக சொல்லப்படும். அதில் சிவப்பு நிற திரி அப்படிங்கிறது கடன் போக்குவதற்கு அப்படிம்பாங்க, மஞ்சள் நிற திரி அப்படிங்கிறது செல்வ செழிப்பை ஈர்ப்பதற்காக அப்படிம்பாங்க, தாமரை தண்டு திரி ஐஸ்வர்யத்தை உண்டாக்குவதற்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்படும். தெளிவாக தெரிஞ்சுக்கணும், இந்த திரிகள் யாவும் பஞ்சு திரியாக இருக்க வேண்டும். ரொம்ப குறிப்பாக சொன்னால் பஞ்சு திரி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த மஞ்சள் திரி அப்படின்ட்டு இப்போ எல்லா பக்கமும் வியாபாரத்திற்காக விற்கிறார்கள் அல்லவா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறமேற்றம் செய்யப்பட்டு விற்கப்படுகிறது. அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த திரியை நம்ம வீட்டிலேயே தயார் செய்துக்கலாம் அப்படிங்கிறதான் அடியேன் இந்த இடத்துல குறிப்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன். பெரும்பாலும் இந்த பஞ்சுத்திரி வாங்கிட்டு நம்ம வீட்டில் மஞ்சள் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சளில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கலக்கி அதில் இந்த திரியை நல்லா நனைச்சிட்டு 2 நாளைக்கு காய போட்டோம் அப்படின்னா நிறம் ஏறிக்கும், அந்த உதிரி மஞ்சள் எல்லாம் உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கேற்றுறீங்க அப்படிங்கும்போது இந்த மஞ்சள் துகள்கள் அங்கங்கே இருக்கிறதும் சேர்ந்து அந்த இடத்துல விளக்கதை எரியும் போது அந்த ஒரு வாசனை அது பார்த்திங்க அப்படின்னா நோய் கிருமிகளை எதிர்த்து போராடக்கூடியது. உங்களுக்கு நல்லா தெரியும் மஞ்சள் அப்படிங்கிறது. அப்போ வீட்டில் நுண்கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கும். சாதாரணமாக நிறமேற்றி, அதாவது சாயம், நம்ம கெமிக்கல்னு சொல்லக்கூடியதை கலந்து மஞ்சள் நிறம் உண்டாக்கி நம் ஏற்றுவதற்கும், அதே நாம இந்த மஞ்சள் திரியை தயார் செய்து அதன் பிறகு இதை ஏற்றுவதற்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ இயற்கையிலேயே நம்ம மரபுகளில் மஞ்சள் திரி எப்படி செஞ்சுருப்பாங்க, சிவப்பு நிற திரி எப்படி செய்திருப்பார்கள்னா நிறமேற்றி செய்திருக்க மாட்டார்கள். இயற்கை மூலப்பொருட்களாக இந்த கிருமி நாசினிகளை எல்லாம் பயன்படுத்தி தான் அந்த மஞ்சள் நிறத்தை உண்டாக்கியிருப்பார்கள் என்பதை நம் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கல்லவா. அதனால் எதை பார்த்தாலும் நேராக போயிட்டு இணையதளத்தில் வாங்கி ஏற்றணும், கடைகளில் போய் மஞ்சள் திரி வாங்கி ஏற்றணும் அப்படிங்கிற சோம்பல் இல்லாமல் நம்ம வீட்டில் முடிஞ்ச அந்த மஞ்சள் திரியை செய்து, மஞ்சளால் திரி செய்து நாம் ஏற்றுவது சிறப்பு. இப்போ அதே தாழம்பூ குங்குமம் இருக்கிறது அப்படிங்கும்போது அந்த தாழம்பூ குங்குமத்தில் திரியை நம்ம நனைக்கிறோம் அப்படிங்கும்போது சிவப்பு நிறமேறும். அப்போ எதற்கு நாம் எதை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது, அதனால் விளையக்கூடியது நமக்கு நன்மை அல்லது அந்த வாசம் நம் உடலுக்கு நன்மையை பயக்கக்கூடியது அப்படிங்கும்போது நம்ம அந்த இயற்கை முறையை எடுத்துக்கொள்வது நல்லது. நம்ம மஞ்சள் நிற திரி, சிவப்பு நிற திரி அப்படிங்கும்போது சாயமேற்றி ஏற்றுகின்றோம் அப்படின்னா அது உடல் நலனை கெடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும். அதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். ஏன்னா அன்னைக்கு சொல்லப்பட்டதில் எல்லாமே ஒரு உண்மை இருந்திருக்கு. மஞ்சள் நிற திரி ஏற்றுனீங்க அப்படிங்கும்போது செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஐஸ்வர்யம் ஈர்க்கப்படும். தெளிவாக யோசிச்சுக்குங்க. நம்ம முன்னோர்கள் எந்த இடத்துலையெல்லாம் செல்வ செழிப்பை பற்றி பேசியிருக்காங்களோ, ஐஸ்வர்யத்தை பற்றி பேசியிருக்காங்களோ எல்லாம் நம் உடல் நலம் சார்ந்த விஷயம். நம்ம இது உடல் நலன் மேம்படும் அப்படின்னு சொன்னால் செய்கிறத விட ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் செய்வோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு பின்னாடி உண்மையும் இருக்குது. உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது கடுமையாக வேலை செய்பவர்களுக்கு நோய் தாக்காது. அப்போ வீட்டுக்கு செல்வம் சேரும். அதில் பொய்யெல்லாம் கிடையாது. ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் இருக்குது இல்லையா. அதனால் இனிமேல் வீட்டில் இந்த மஞ்சள் நிற திரி போட்டு ஏற்றணும் அப்படின்னா வீட்லேயே தயார் பண்ணுங்கள். ஒரு அரை மணி நேரம் வேலை, 2 நாளைக்கு காய வச்சுட்டு அதை நல்லா உலர்த்தி எடுத்துட்டு நல்லா தட்டிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல வாசனை அந்த இடத்துல உண்டாகும். அப்போ கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும் நண்பர்களே.
மறந்துவிட வேண்டாம். நன்றி, வணக்கம்.